கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம். சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள். இந்த புத்தகத்துல மொத்தம் 42 கதைகள் இருக்கு. ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான். 1 நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த 42 கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். கதை 8, கிணற்றுக்குள் துப்பாதே. சித்திரங்கள் வரைந்தவர் ஏ தர்திஷ்னிகோவ். அந்த கிணறு கிராமத்தோட கடைசி சாலையோரத்துல இருந்துச்சு. லாரிகள் அடிக்கடி அந்த கிணத்து பக்கத்துல வந்து நிற்கும். அவற்றின் ஓட்டுநர்கள் கிணற்று நீரை தேவையான அளவு குடிப்பார்கள். வெப்பமடைந்த தமது ரேடியேட்டர்களில் கூட அதை ஊற்றுவார்கள். தமது அழுக்கடைந்த வாகனங்களை சுத்தமும் செய்வார்கள். குதிரைகள் பெரிய பீப்பாய்கள் நிறைந்த வண்டிகளை இழுத்து கொண்டு அங்கு வந்து நிற்கும். அந்த குதிரைகளுக்கும் கிணறு தண்ணீர் வழங்கும். ஒரு துஷ்ட பையன் அங்கு வரும் வர கிணற்றோட வாழ்க்கை இனிமையாதான் இருந்துச்சு. அவன் கிணத்துல இருந்து ஒரு வாளி தண்ணியை இறைச்சான். வாளியிலிருந்து கை நிறைய தண்ணி மொண்டு குடிச்சான். பிறகு மிச்சம் இருந்த நீரை கிணத்துக்குள்ளேயே ஊத்திட்டான். அவனோட வாயில் இருந்த தண்ணீரையும் கிணற்றுக்குள்ளேயே துப்பிட்டான். பிறகு நீரில் தெரிந்த அவனோட பிம்பத்தை பார்த்து மீண்டும் துப்பினான். இந்த செயலை கண்டு கிணறு மிகவும் வருத்தமடைந்தது. நன்றி கெட்ட ஜென்மங்கள் என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டது. அவர்களை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அவர்களுக்கு நான் எதையாவது மறுத்தேனா? பிரதி உபகாரமாக எதையாவது கேட்டேனா? அவர்களுக்கு நான் சரியான பாடம் கற்பிக்கிறேன் பார். சுற்றுப்புற வட்டாரங்களிலேயே எனது தண்ணி தான் ரொம்ப சுவையா இருக்கும். இனிமே அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு அந்த கிணறு முடிவு பண்ணிடுச்சு. கிணறு தன் சகடைய உடைச்சிருச்சு. இனிமே யாருக்கும் ஒரு மடக்கு தண்ணி கூட நான் தரவே மாட்டேன். எனக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு அப்படின்னு தனக்கு தானே அது சொல்லிக்கிச்சு. அது முதல் கிராமவாசிகள் வாளிகளில் கயிற்றை கட்டி தண்ணீர் இறைக்க முயன்றனர். ஆனா கிணறு அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அது ஏற்கனவே சகடையை உடைச்சிருச்சு இல்லையா? உடைந்த சகடையில் இப்போது கயிறுகளை சிக்க வைத்து அறுத்தது. அதனால கிராம மக்கள் அந்த கிணற்றையும் அறவே கைவிட்டுட்டாங்க. விரைவில் கிணறும் சேதியும் சகதியும் ஆயிடுச்சு. நத்தைகளும் பல நீர்ப்பூச்சிகளும் அதுல ஊர்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு மேல அமைக்கப்பட்டிருந்த மர உரை பூஞ்சை காளான் பிடிச்சு கெட்டு போயிடுச்சு. கிணற்றுக்கு இப்போது வாழ்க்கை சகிக்க முடியாததாக இருந்தது. அது ஒரு நாள், எனக்கு உதவி செய்யுங்கள், இப்போது நான் நரக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அலறியது. அதிர்ஷ்டவசமாக அப்போது கிராமவாசிகள் பக்கத்தில் தான் இருந்தனர். ஒரு புதிய பண்ணையை அமைத்து கொண்டு இருந்தனர். அவர்கள் கிணற்றின் ஓலம் கேட்டு உதவி செய்ய ஓடோடி வந்தனர். அவர்கள் மேலுறையையும் சரி செய்தனர். கிணற்றை சுத்தம் செய்து ஒரு புதிய சகடையை அமைத்தனர். சேற்றையும் சகதியையும் வாளி வாளியாக எடுத்து வெளியே ஊற்றினார்கள். கிணற்றின் தண்ணீர் மீண்டும் சுத்தமாகவும் சுவையாகவும் ஆனது. எல்லா மக்களுமே அந்த போக்கிரி பையனை போன்றவர்கள் அல்ல. அவர்களை வெறுப்பது முட்டாள்தனம் என்பதை கிணறு இப்போது உணர்ந்து கொண்டது. உங்களுக்கும் இந்த கிணத்தை பத்தின கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.